எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு முந்திரி கொட்டை வியாபாரம் செய்து ஏற்றுமதி அந்த பயிரை கிரேடு செய்து வாங்கி அதனை பதப்படுத்தி பாக்கெட் செய்து கிரேடாக அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறார். முந்திரி கொட்டையை இவர் தனிப்பட்ட முறையில் வாங்கி, அதாவது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் முதலீடு செய்து அந்த கம்பெனியை உருவாக்கி அதனை அந்த முந்திரி கொட்டையை உடைத்து பயிராக்கி பதப்படுத்தி அதனை கிரேடு செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார். இந்தியாவிற்குள்ளும் ஏற்றுமதி செய்கிறார். இவருக்கு அந்த எந்த கிரகம் அதிக சுபத்துவம் பெற்றிருந்தால் இவருக்கு அந்த முந்திரி கொட்டை வியாபாரத்தில் இதுபோல் ஈடுபாடு அதில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அடுத்தது இவர் மெரைன் இன்ஜினியரிங் படித்துவிட்டு இவர் கப்பலில் வேலை செய்து வருகிறார். இவர் அந்த மனைவியிடம்தான் இவர் அந்த தொழிலை செய்து கொடுத்து அவரை பார்க்க சொல்லியிருக்கிறார். இவர் வெளிநாட்டுக்கு சென்று வருவது, அதாவது 6 மாதம் அல்லது 1 வருடத்திற்கு ஒரு முறை தான் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இவருக்கு அந்த முதலில் ஆண் குழந்தை, அடுத்தது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. திருமணமாகி இவருக்கு ஒரு 39-40 வயது அளவுக்கு இவருக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு 4 வருட காலமாக இவர் இந்த முந்திரி கொட்டை பிஸ்னஸ் செய்து அதில் கொஞ்சம் நல்ல முறையில் காசு பணம் சம்பாதித்து வருகிறார். அவருடைய ஜாதகத்தில் அது அந்த கிரகநிலை எப்படி இருக்குது என்பதை பற்றி பார்ப்போம். அதேபோல் அந்த சுப பிரிவினையாக திருமணம் செய்து அந்த குழந்தை பாக்கியம் பெற்றெடுத்து சுப பிரிவினையாக பிரிந்து வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். அவர் 26/12/1986 ஆண்டு பிறந்துள்ளார். ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 5:24 பிறந்துள்ளார். இவர் ஒரு ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் விருச்சிக லக்கணம். லக்கணத்திலே சனி, 2இல் சூரியன் புதன், 4இல் குரு செவ்வாய், 5இல் ராகு, 11இல் கேது சந்திரன், 12இல் சுக்கிரன். இவருக்கு பிறக்கும்போது செவ்வாய் திசை 3 வருடம் 6 மாதம் 17 நாட்கள் ஆகும். அதன் பிறகு ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம், குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம், தற்போது சனி திசை ஒரு 19 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. 56 வயது 6 மாதம் 17 நாட்கள் வரைக்கும் இவருக்கு சனி திசை தான் நடக்கும். இவருக்கு வயது தற்போது 39 வயது 7 மாதம் 21 நாட்கள் ஆகிறது. இவருக்கு தற்போது நடப்பது சனி திசை சனி புத்தி. 15/7/2027 வரைக்கும் இவருக்கு சனி திசை சனி புத்தி நடக்கும். இவர் குரு திசை ராகு புத்தியில் தான் அந்த தொழிலை ஆரம்பித்தார். குரு மங்கள யோகத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து நல்ல அமைப்பில் லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்து 4ஆம் இடத்தில் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். லக்கணத்திலேயே சனி இருந்தால்தான் ஒரு வியாபாரத்தை நுணுக்கமாக செய்ய முடியும் என்பது முன்னாடி வீடியோவெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒருவரிடம் ஒரு பொருளை குறைவான விலைக்கு வாங்கி அதை அதிக லாபம் வைத்து விற்க வேண்டும் என்றால் சனி என்ற கிரகம் ராசி லக்கணத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால்தான் அவரை அந்த ஏமாற்றும் தன்மை, அதாவது வியாபாரம் என்றாலே ஒருவரை ஏமாற்றி தான் மற்றொருவர் பிழைக்க வேண்டும். அது மாதிரி சூழ்நிலையில் தான் வியாபாரம் செய்ய முடியும். அந்த கிரகத்துக்கு காரக கிரகமாகிய சனி ராசி லக்கணத்தோடு தொடர்பு கொண்டால்தான் அந்த தொழிலை திறம்பட செயல்படுத்த முடியும். இது லக்கணத்தில் சனி என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறது. அதனால் தான் இவருக்கு அந்த வியாபார நோக்கில் செயல்படக்கூடிய தன்மை உருவாகும். அதேபோல் அந்த சுக்கிரன் என்ற கிரகம் தான் முந்திரி பயிரை குறிக்கக்கூடிய அழகான பொருள். நம்ம உணவாக தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள்லாம் சுக்கிரன் குறிக்கும். அந்த சுக்கிரன் குருவினுடைய பார்வையில் ஆட்சி பெற்று 12ஆம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கிறது. அதனால் தான் ஏற்றுமதி இறக்குமதி அவர் செய்கிறார். அதேபோல் வெளிநாட்டுக்கு அந்த கப்பல் துறையில் செல்லக்கூடிய அமைப்பு இந்த 12ஆம் இடம் சுபத்துவம் பெற்று இருப்பதால் தான் அந்த கப்பல் துறையில் அவர் சேர்க்கிறார். விருச்சிக லக்கணம் நீர்ராசி என்பதால் அவருக்கு அந்த கப்பல் துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகிறது. அதேபோல் சந்திர கேந்திரத்தில் சூரியன் புதன் இவெல்லாம் குடும்ப தன வாக்கு குடும்பம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த தனத்தை தரக்கூடிய 2ஆம் பாவகாதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து மங்கள யோகத்தில் 4ஆம் இடத்தில் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். அதேபோல் 4ஆம் அதிபதியும் லக்கணாதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பது 1-4 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை ஆகும். இந்த வியாபாரத்திற்கு காசு பணம் சம்பாதிப்ப என்பதற்கு 1-4 பரிவர்த்தனை நல்ல அமைப்பாகும். இவருக்கு சனி தசை சனி புத்தி நடக்கிறது. சனி 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி லக்கணத்தில் அமர்ந்து ஆதிபத்திய நன்மைகளை தருவார். காரக ரீதியில் அந்த வியாபார நோக்கத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த காரக ரீதியில் ஒரு அடுத்தவரை ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது, குறைவான விலைக்கு ஒரு பொருளை வாங்குவது, இது எல்லாம் சனியினுடைய காரகத்துவமாகும்.
அதன் அடிப்படையில் தான் அந்த சனி தசை சனி புத்தியில் அவருக்கு அந்த அமைப்பை கொடுத்து அந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அமைப்பை தருகிறது. அதே போல் வந்து லக்னத்துக்கு 5ஆம் இடம் ராகு குருவுடைய வீடாகி ராகு அமர்ந்திருப்பதால் அர்த்த சந்திரன் அங்கே பார்ப்பதால் முதல் குழந்தை, அதாவது குருவும் காரக கிரகமாகிய குருவும் மங்கள யோகத்தில் இருப்பதால் அவருக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது, அடுத்த குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. அதே போல் 7ஆம் இடம் வந்து சனி செவ்வாய் சுபத்துவமாகி செவ்வாய் பார்ப்பதால் 7ஆம் இடம் சனி பார்ப்பதால் தான் இவர் கணவர் வந்து இவருடன் மனைவி விட்டு பிரிந்து சுப பிரிவினையாக வேலை சம்பந்தமாக இவர் எட்ட தூர இடத்திற்கு அமைந்து இருக்க முடிகிறது. இதுபோல் வந்து சுபத்துவமான அமைப்பு 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்பொழுது திருமணமாகி மனைவியோ கணவனோ பிரிந்து சுப பிரிவினையாக ஒரு வேலை விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலம் இதுபோலெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்பு உருவாகும். இவருடைய ஜாதகத்தில் அதாவது இவர் வந்து ஒரு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் வந்து முதலீடு செய்து அந்த முந்திரி பயிர் வியாபாரத்தை சீரும் சிறப்புமாக செய்து வருகிறார். ஆதிபத்திய ரீதியில் அந்த சனி வந்து நன்மையான பலனையை தருகிறது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9940342555 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.